ஐக்கி பாஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. பாப்போம் இது எப்படி இருக்கு? வந்தா தான் தெரியும். இப்ப எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னும் ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்படி எந்த விஷயத்துக்காக இப்படி பேசுறாங்கன்னு தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த மாதிரி அப்டேட்டான லேட்டஸ்டான சினிமா நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஐக்கி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாலே அது ரஜினிகாந்த் தாங்க. அவரு நடிச்ச படங்கள பத்தி சொல்லவே வேணாம். ஆனா, அவரு கதை எழுதின படத்த பத்தி பேசியே ஆகணும். அதுலயும் ரொம்பவே முக்கியமான படம்னு சொன்னா, அது பாபா தான். தலைவர் இப்படியெல்லாம் கூட கதை எழுத முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே யோசிக்க வச்சது இந்த படம் தாங்க. இந்த படம் பெரிய லெவல்ல கலெக்ஷன் பண்ணலனாலும் கூட, இப்ப கூட இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு ஸ்வாக பண்ணியிருப்பாரு தலைவர். அதுக்கப்புறமா பெருசா கதை எழுதி படம் பண்றது இல்ல. ஆமா, இந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு சொல்ற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ அவரு ஒரு கதை எழுதியிருக்காருங்க. அதுல யாரு நடிக்க போறாரு அப்படின்னு கேட்டா, அதுதான் பெரிய சர்ப்ரைஸ்ங்க. அதுல ராகவா லாரன்ஸ் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. அந்த படத்த யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு சௌந்தர்யா ரஜினிகாந்த் பண்றாங்களாம். கோச்சரியான் படம் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களே தாங்க. அவங்க விஐபி 2க்கு அப்புறமா எந்த படத்தையும் டைரக்ட் பண்ணல. அவங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டோரிய வச்சு ராகவா லாரன்ஸ ஹீரோவா வச்சு படம் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுவும் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட மத்த அப்டேட் எல்லாமே போக போக சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அதையும் நாங்க ஐக்கி பாஸ் டிவிலே சொல்றோம். அதுக்கு நீங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.